இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகாவில் கோலார் மாவட்டம் முல்பகலை சேர்ந்தவர் 40 வயதான நேத்ரா. இந்த பெண் பெங்களூரு அருகே கேஆர்புரம் பீமா ஏலே அவுட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள். இதில் மகனுக்கு 17 வயது ஆகிறது. அங்கிருக்கக்கூடிய கல்லூரி ஒன்றில் டிப்ளமோ படித்து வருகிறார். மகள் ஜியர்ஜியாவில் மருத்துவ படிப்பு படித்து வருகிறார். கடந்த 30 வருடங்களாக கேஆர்புரா பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் நேத்ரா. கடந்த வாரம் நேத்ராவுக்கும் மகனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த மகன் சாப்பிடாமலேயே அன்று இரவு தூங்க போய்விட்டார். பிறகு மறுநாள் காலை 7:30 மணிக்கு காலேஜ் செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்த போது டைனிங் டேபிளில் தனக்கு டிபன் வைக்கப்படாமல் இருந்ததை பார்த்திருக்கிறார். அதனால் டிபன் கேட்பதற்காக தன்னுடைய அம்மாவின் ரூமுக்குள் சென்றால் அங்கே அவர் தூங்கி கொண்டு இருந்தாராம். காலேஜ் போவது தெரிந்தும் கூட டிபன் கூட செய்யாமல் அம்மா இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாரே என்று இது பற்றி அம்மாவிடம் கேட்டுள்ளார். இதனால் 2 பேருக்கும் இடையே வாய் தகராறு முற்றவும் ஆவேசமடைந்த மகன் வீட்டுக்குள்ளிருந்த இரும்பு கம்பியை எடுத்து வந்து நேத்ராவின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் நேத்ரா சுருண்டு விழுந்து சம்பவ இடத்திலேயே இறந்து போனார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மகன் நேராக கேஆர்புரம் போலீசில் சென்று சரணடைந்து விட்டார். தன்னுடைய அம்மா தன்னை சரியாக கவனிக்கவில்லை, முறையாக சாப்பாடும் கொடுப்பதில்லை, அந்த ஆத்திரத்தில் இரும்பு கம்பியால் பலமாக தாக்கிவிட்டதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவருடைய வாக்குமூலத்தை போலீசார் கொஞ்சம் கூட நம்பவே இல்லையாம். அவர் சொல்வதை கேட்கவும் இல்லையாம். அந்த வாக்குமூலத்தை வழக்கில் சேர்க்கவும் இல்லையாம். அதனால் சந்தேக மரணம் என்று மட்டும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை ஆரம்பித்தார்கள். முதலில் கொலைக்காக பயன்படுத்திய இரும்பு கம்பியை பறிமுதல் செய்து அதனை ஆய்வு செய்து பார்த்தபோது அந்த கம்பியில் பதிவாகி இருந்தது நேத்ராவுடைய கணவருடைய கைரேகைகள் என்பதை கண்டுபிடித்து போலீசார் அதிர்ந்து போனார்கள். பிறகு கணவனை பிடித்து அவரிடம் விசாரணையை தொடங்கினர். அவருடைய பெயர் சந்திரப்பா. இவருக்கு 45 வயது ஆகிறது. பெங்களூரு ஒயிட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டெக் பார்க்கில் வேலை பார்த்து வந்துள்ளார். இதில் கொடுமை என்னவென்றால் நேத்ராவுக்கு குடிப்பழக்கம் இருந்துள்ளது. நிறையவே குடிப்பாராம். தண்ணி அடிக்கிற பழக்கத்தை கணவர் சந்திரப்பா பல தடவை தட்டி கேட்டுள்ளார். தகராறும் செய்துள்ளார். ஆனால் நேத்ரா அடங்கவில்லை. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டார். திடீரென்று வீட்டை விட்டு போய்விடுவாராம் நேத்ரா. எங்கே போகிறார், எங்கே தங்கி இருக்கிறார் என்று கணவனுக்கும் மகனுக்கும் சொல்வதில்லையாம். வார கணக்கில் வீட்டுக்கே வருவதில்லையாம். இதனால் சந்திரப்பாவும் மகனும் ரொம்பவே நொந்து போனார்கள். மன உளைச்சலுக்கும் ஆளானார்கள். அதனால் மனைவி நேத்ராவை எப்படியாவது கொன்று விடுவது என்று முடிவெடுத்தார் சந்திரப்பா. இந்த கொலை ஐடியாவை மகனிடமும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 17 வயது மைனர் மகன் கொலை செய்தால் சிறார் சட்டப்படி குறைந்தபட்ச தண்டனையே கிடைக்கும் என்பதால் போலீசிலும் வலிய சென்று சரணடைய சொன்னாராம் சந்திரப்பா. மிக உயரிய படிப்பை படிக்க வைப்பதாகவும் எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து தருவதாகவும் மகனுக்கு ஆசை காட்டியுள்ளார். அதற்கு பிறகே மகன் இந்த கொலைக்கு சம்மதித்துள்ளார். சம்பவத்தன்று காலையிலேயே வீட்டில் இருந்த நேத்ராவை இரும்பு கம்பியால் தாக்கி கொன்றுள்ளார். அதற்கு பிறகு போலீசில் சென்று டிபன் செய்யாத காரணத்தினால்தான் அம்மாவை கொன்றதாக வலிய சென்று வாக்குமூலம் தந்ததும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. சந்திரப்பா இப்போது ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். யாராக இருந்தாலும் இந்த குடிபோதை மொத்த குடும்பத்தையும் அழித்து விடுகிறது பார்த்தீர்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.